ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு பட்டியலின இளைஞனை காட்டும்போது அவனுக்கு விருப்பமான ஒரு உணவா மாட்டு இறைச்சியோ பன்றி இறைச்சியோ இருக்கிறத காட்டுறாங்க. அதுதானாங்க அவன் உணவு. காலங்காலமா அதுதானே. இங்கே எவன்லாம் அந்த பீஃப் பிரியாணிக்கு எதிராக இருக்கிறானோ அவன் முழுக்க அந்த கடைக்குள்ள இருப்பான். பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போயிட்டோம். நினச்சி பார்த்தா ஃபுல்லும் ராணுவம் துப்பாக்கி. அந்த மொத்த பேரும் கட்டி பிடிக்கிறான் என்ன. அவன் எனக்கு ஒரு சகோதரனா தான் பார்க்குறான். என்னை அவன் ஒரு தீவிரவாதியாவே பார்க்கலையே. இந்த சாதி மதம் இனம் இந்த படத்தை ஜாதி படம்ன்ற ஒரு கோட்டுக்குள்ளே இதை தயவு செய்து அடைக்கிறான். நம்ம இந்த ஸ்டோரி யாருக்காக பண்றோம், எந்த மக்களுக்காக பண்றோம்? நம்ம தான் அரசியல், நம்மளை வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமா உசாராகடா, உன்னதான் வெப்பனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா துணியும் எப்படி இருக்கும்னா எல்லாரும் வேண்டான்னு போட்ட கிழிஞ்ச துணிகள் குமிச்சு வச்சிருக்காங்க. இதுல இருந்து பொறுக்கிக்கோ, அதை வாஷ் அவுட் பண்ணி அதெல்லாம் நீ கேட்காது. வாழ்வில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளா இருக்கலாம், இல்ல ரெண்டு பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்கள் பேசுறது. இந்த பராரி மாரி படங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க பராரி திரைப்படத்தினுடைய என்டையர் டீம் தான். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு நல்ல திரைப்படம். பராரினுடைய ட்ரைலர் டீசர் பார்க்கும்போதே என்ன விஷயங்களை பேச போகுது அப்படிங்கிறது முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இயக்குனர் அண்ணா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா சில விஷயங்கள் சில நேரங்களில் சில படங்கள் கதைகளாக கற்பனையாக உருவாகும், சில நேரங்களில் அது புத்தகங்கள்லேருந்து உருவாகும், கேட்டதாக உருவாகும். பராரினுடைய ட்ரெய்லரோ டீசரோ பார்க்கும்போது நம்மளுடைய சூழலில் இருக்கக்கூடிய அரசியல், மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசக்கூடியதாக பராரி உருவாயிருக்கு. அப்போது எப்போ எங்கே உருவாச்சு இந்த என்னுடைய கதையினுடைய துவக்கம்? ஆக்சுவலாக என்னுடைய லைஃப்லேருந்து உருவான கதை தான் பராரி. அந்த கதை ஏன்னா வட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கதைகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிக்குது. இந்த கதை முழுக்க வட தமிழ்நாட்டினுடைய மக்களோட கதை தான் அது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் உலகம் முழுக்கும் இருக்கிற மைக்ரோடை தன்னுடைய சொந்த நிலங்களை விட்டுட்டு போகிற மக்களுக்கு நடக்கிற புலம்பெயர்தல், இடம்பெயர்தல். ஆமாம், இடம்பெயர்தல், அவங்கள பற்றின கதை தான் இது. இந்த ஆக்சுவலாக இது ஒரு கோட்டுக்குள்ளே அடைக்க முடியாது இந்த கதையை நீங்கள். அதுதான் இந்த உலகம் முழுக்கம் இருக்கிற தான் சொந்த நிலங்களையும் தான் சொந்த மக்களையும் தான் சொந்தங்களையும் விட்டுட்டு வெளியில் ஜான் மயிர் வயிற்றுக்காக வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக செஞ்சுட்டு சந்தோஷமாக போகிறவங்கள இந்த அரசியல் எப்படி அவங்களுடைய லைஃப்பில் கூறு போடுது. அவங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் அவங்கள எப்படி இந்த அரசியல் கூறு போடுது, அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் பராரி. ஆமாம், பராரி. ஆனால் பராரியை பற்றி நிறைய பேசுவோம். பட் எனக்கு ஒரு பொதுவான கேள்வி, இந்த சாதி மதம் இனம் மொழி இது ரீதியான சிக்கல்கள் எப்போவுமே நம்மளுடைய இந்த சமூக சூழல்களில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இதை ஒரு கதை வடிவமாக ஒரு இயக்குனர் படைப்பாளியாக சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பட் என்னைக்காவது தனிநபராக இதுக்கான தீர்வு இதுவாக இருக்கும் அப்படின்னு எழில் அவர்கள் யோசிச்சது உண்டா? நிச்சயம். ஏன்னா ஒரு கதை ஒரு கலைஞன் யோசிக்கும்போது அந்த கதை அவங்க அம்மா கிட்டேருந்து தான் பிறக்கும், அவங்க அப்பா கிட்டேருந்து தான் பிறக்கும், அவன் வாழ்கிற அந்த ஊர்லேருந்து தான் பிறக்கும். அப்படி பிறக்கும்போது அந்த கதைக்கான அறம் அது தேடும். அந்த கதைக்கான அறம் தேடும்போது எனக்கு நிச்சயம் அதில் பராரி பார்த்துட்டு போகிறவங்க நீங்கள் சொன்ன அந்த கருத்திலிருந்து மாறுபட்டு நிற்பாங்க. இந்த படம் அதுக்கான அறத்தை அவங்களுக்கு போதிக்கும், மானுடத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பராரி. அதை நான் நம்புகிறேன். இந்த படத்தை ஜாதி படம்ன்ற ஒரு கோட்டுக்குள்ளே இதை தயவுசெய்து அடைக்க வேணாம். இது அந்த மாதிரியான படமே கிடையாது. இது முழுக்க என்னன்னா ரெண்டு சமூகங்கள், அந்த ரெண்டு சமூகங்களுமே கூலி வேலை செய்கிற சமூகம். அந்த கூலி வேலை செய்கிற சமூகங்களை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க, இங்கிருந்து மைக்ரோடாய் போனால் இன்னொரு கூலியாக வரவன் இவங்களை என்னமா பார்க்குறாங்க. ஆமாம், அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் சூழல். இதையெல்லாம் மீறி எப்படி மக்கள் எப்போதுமே ஒரு மானுடத்தை முன்வைக்கும், மக்கள் எப்போதுமே ஒரு அறத்தை முன்வைப்பாங்க, அதுதான் கிளைமேக்ஸில் பேசும். அப்படியே காஸ்ட் கிட்ட வருவோம்.
இந்த சோக்கால் இந்த ஒரு கற்பனை கதைகளை நடிக்கக்கூடிய இந்த காதல் கதைகளை தாண்டி இப்போ இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான களம், மக்களுடைய சூழல்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் சொல்கிற மாதிரி இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கும் போது இந்த யதார்த்த பிரதிபலிப்புங்கிறது இல்லை, அது ஒரு நடிகருக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு இந்த படத்தில் பராரியில்? யதார்த்தம் தான் இந்த படத்தோட உயிர் நாடினே நான் உணர்ந்தது. ஏன்னா பொதுவாக நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கதைகள் வந்து கேட்டிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பீட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் டைரக்டரோட இயக்குனரோட விஷன் வந்து எனக்கு லைவாக எடுக்கணும், அந்த கதாபாத்திரம் லைவாக எடுக்கணும். இந்த சென்ஸ் கதாபாத்திரத்துக்குள்ளே போயிடணும், 100% போயிடணும். ஈவன் நீங்கள் கட்டுன்னு சொன்னால் கேரவனில் போய் உட்காந்துட முடியாது. ஸோ இப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கதையாக இருக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக எனக்கு. அந்த கட்டுன்னு சொன்ன கேரவனில் போய் உட்காந்துட முடியாது அப்படிங்கும்போதே ஒரு வார்த்தை தான் என்னன்னா, ஸோ வி நீட் டு நோ லைக் நம்ம இந்த ஸ்டோரி யாருக்காக பண்ணுறோம், எந்த மக்களுக்காக பண்ணுறோம், அவங்களுடைய வாழ்வியல் என்னவா இருக்குது, அவங்களுடைய அரசியல் சூழல் என்னவா இருக்குது அப்படிங்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆரண்டியாக ஒரு ஆக்டருக்கு இருக்கும், ஒரு ரிசர்ச், அதுக்கப்புறமா அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிற விஷயங்கள் அப்படின்னு. உங்களுக்கு அது என்னென்னவா இருந்துச்சு? நிச்சயமாக இது வந்து ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு ஆக்டராக. எனக்கு வந்து இது மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து சென்னையில் பாட்டப்பாக இருக்கும்போது என்னோடய வாழ்வியல் எல்லாமே சென்னைக்கு சார்ந்ததாக இருந்தது. ஒரு நகர சூழலில் ஒரு சிட்டிக்கான என்னோட மொழியே ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும், இதுக்கு சம்மந்தமாக தான் இருக்கும். ஒரு போர்டிங் ஸ்கூலில் படித்த ஒரு பையன் மாதிரி இருக்கும்போது இந்த கதை கேட்கும்போது நம்ம அதுக்குள்ளே இணைந்து போக முடியுமா, அதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது, குறிப்பாக உங்களுடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங், பொதுவாக அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்களாக என்னென்னவா இருந்துச்சு? ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டோரி கமிட் ஆகிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது காமன் ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்ல, ஸோ நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போனோம். பட் அதுக்கப்புறமா டேரக்டர் வந்து இந்த ஸ்டோரி சொன்னது, அவர் ஃபர்ஸ்ட் பவுண்ட் கொடுத்து படிக்க சொன்னார் ஃபுல்லாக. ஸோ படிக்கும் போது கதை நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்ல, இது நடிக்க வேண்டிய படம் இல்லை. ஸோ அவரும் என்ன எப்படி ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்கள் வாழ்னா தான் உங்களுக்கு இங்கே இருக்க நடக்கிற எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டா தான், எல்லாமே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நான் என்ன சொல்ல வரேன் உனக்கு கொஞ்சமாக புரியும் அப்படின்மோ ஃபுல்லாக எங்களுக்கு அந்த கிரவுண்ட் ட்ரைனிங் கொடுத்தார். ஸோ அந்த ஊர் மக்கள் அங்கே நடக்க, இப்போ தேவகி எப்படி வாழ்ந்திருப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ், அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரூ பேஸ்டான நடந்த ஸ்டோரியில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்த ஸ்டோரி. ஸோ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. ஸோ ஜென்ரலி நம்ம இப்போ வரைக்கும் இருக்க சொசைட்டி வந்து எங்கே எந்த தப்பு நடந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அந்த பொண்ணுக்கு தான், ஏதோ ஒரு பொண்ணு தான் அங்கே பாதிக்கப்படும். இங்கே நடக்கிற அரசியல் கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல், சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாமல் அவ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு காமனான ஒரு பொண்ணுக்கு எவனோ எங்கேயோ பண்ணிவிட்டு ஒரு நல்லா இருக்குது பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணு நிறைய பாதிக்கப்பட்டா. ஸோ அது அந்த இம்பேக்ட் வந்து வேற ஒரு சங்கீதாவை மாற்றுச்சு. பராரிக்கு பிஃபோர் ஒரு சங்கீதா இருந்துச்சு, பராரிக்கு ஆஃப்டர் ஒரு சங்கீதா கேரக்டர், அவங்கள என் கேரக்டரே மாற்றிடுச்சு. ஒரு தனிநபராகவே உங்களோட இந்த அரசியல் சூழல் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது, நம்மளோட சுற்றி வாழ்வியல் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு அதுக்கு பிஃபோர் வந்து அரசியல் எதுவுமே தெரியாது. ஒரு காமனாக ஜாலியாக அப்படி காலேஜ் போயிட்டு அப்படி இருந்த ஒரு பொண்ணு, ஓகே இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதா, நம்மளை சுற்றி இந்த விஷயம் நம்மளை சுற்றி இப்படி நடக்குதா, வெறும் இன்ஸ்டாகிராமோட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் இல்லையே. ஜஸ்ட் ஒரு இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி சொல்லும்போது கதையாக தான் கேட்டதுக்கு அது நிஜம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னும் போது ஓகே இது அந்த மாதிரி நார்மலாக பண்ண வேண்டிய படம் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அரசியலுங்கிறது நம்மளை தாண்டிலாம் இல்லை, நம்ம தான் அரசியல், நம்மளை வச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சமாக உசாராகிறா உன்னதான் வெப்பனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. அப்போ அதில் இந்த வாழ்வியல் சார்ந்த கதைகளை நம்ம பேசும்போது சார் மாதிரியான ஒரு படத்தில் அரசியல் இருக்குது, காதல் இருக்குது, சோக்கால் இந்த பொலிட்டிக்கலுக்கான ஒரு லைஃப் இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயங்களையுமே நம்ம காட்டுறோம். அதில் சின்ன சின்ன காட்சி அமைப்புகள் தான் பெரிய அளவில் அது கதையாக பேசக்கூடிய விஷயங்களாக மாறும். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு உங்களோட வேலையை பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். ஏன்னா மற்ற படங்களுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குல்ல. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக அந்த டீம் எப்படி இருக்காங்க, அந்த டைரக்டர் எப்படி இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஜெல் ஆகிட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது தான் எனக்கு என் லைஃப்லேயே நிறைய லிபர்ட்டி கொடுத்த ஒரு டைரக்டர் இவர். அதனால என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, வென் யூ ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித் டைரக்டர், இன்னும் நல்லாவே நம்ம ஒர்க் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ் வந்து
ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி இருந்ததுனால எனக்கு இன்னும் நல்லாவே அமைஞ்சது. அது வாட் தேர் டிமாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டிரெக்டராக ஒரு படத்துக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதில் டீட்டெயிலிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் சொல்ல. டீட்டெயிலிங் இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்னொன்று ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் இருந்தோம், அண்ணன் கூட தான் இருந்தேன். அப்போ வந்து நான் டெய்லி எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டே இருப்பேன் காஸ்டியூம்ஸ். இந்த படத்தோட காஸ்டியூம் பட்ஜெட் வந்து 8000 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணேன்னா காஸ்டியூம் வந்துட்டு ஒரிஜினலாக லைவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு காசுலாம் கொடுத்தாரு. 50,000 கொடுக்குறேன், 1,00,000 கொடுக்குறேன்னு சொன்னார். எனக்கும் அவருக்கும் ஆனால் என்னென்னா கடையிலலாம் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இது மாதிரி வீடாக எதனா துணி எதனா வாங்கிக்கலாமாண்ணா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவ்வளோதானே தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடோனுக்கு ஒன்று கூட்டு ரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து பாத்திரம்லாம் போட்டுட்டு துணிலாம் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இவன் யாருண்ணா அப்படின்னா, இவங்ககிட்ட வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு சும்மா விளையாட்டா கேட்கும்போது அண்ணன் என்ன பண்ணாரு, உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் வந்துட்டு. அன்னைக்கு ஆக்சுவலாக நான் 1 ஹவரில் கிளம்பணும். 1 ஹவர் தான் எனக்கு டைம் இருக்குது, நான் கிளம்பணும், அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்ற போயிட்டு ஒரு குடோன் கூட்டு போனார். அங்கே போனால் இந்த வண்டிக்காரெல்லாம் சேர்ந்து அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போடுவோம்ல, அந்த குடோன் ஃபுல்லாக துணியாக இருக்குது, நீ எதை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. நானும் இவர் உட்காந்து 20 மினிட்ஸில் 50 கேரக்டருக்கு எல்லா காஸ்டியூம் செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் எல்லா துணியும் எப்படி இருக்குன்னா எல்லாரும் வேண்டான்னு போட்ட கிழிஞ்ச துணிகள். ஆனால் அப்படிதான் அந்த கேரக்டர்ஸ் வந்து எல்லாரும். ஆமாம், இப்போ ஒரு துணியை எடுத்து ஃபேட் பண்ண முடியாது, அது அந்த கிழிஞ்சலை நம்ம உருவாக்க முடியாது, அது எவ்வளோ லைவாலாம் பண்ண முடியாது. அப்போது அவருக்கும் அப்படிதான் வேணுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு அப்படிதான் வேணுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, திருவண்ணாமலையில் போடுற நைட்டிக்கும் சென்னையில் போடுற நைட்டிக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அந்த கலர்ஸ், அவங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி டிட் நாட் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் தட். அந்த பேட்டர்ன்லேருந்து கூட வெளியே போகுது. இந்த படத்தோட காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன், மேக்கப் இது 3 ஒரு படத்தில் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இஸ் ஜஸ்ட் 10%. அதுக்கப்புறம் நம்ம லைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ்டியூமில் வந்து அதை பண்ணதுக்கப்புறம் அந்த காஸ்டியூமை தான் அவங்க ஆல்டர் பண்ணி போட்டு வந்ததுக்கப்புறமே அவங்க எல்லாம் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து சென்னையில் திரும்பி திருவண்ணா வைக்கும் போது உன் பர்சனல் காஸ்டியூம்ஸ்லாம் நீ போடக்கூடாது, ஜீன் டாப் எதுவுமே இல்லை, அங்கே ஒரு எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க, இதுலேருந்து பொறுக்கிக்கோ, உங்கள் சைஸுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ, இல்லை புரியல அப்படின்னும் போது அந்த காஸ்டியூம் எடுத்து டெய்லி ரிஹர்சல்ஸ் பண்ணும் போதும் நைட்டிஸ் போடு, அங்கே இருக்க நைட்டிஸ் போடு, அதை வாஷ் ஆகுது பண்ணிங்க, அதெல்லாம் நீ கேட்காது, நீ போடுனா போடு, இதெல்லாம் எப்படியப்பா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. அவர் அவ்வளோ இதுவாக ஸோ இவங்க வந்து அவ்வளோ யோசிச்சு பண்ணதுக்கு எங்களுக்கு அந்த கேரக்டர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாச்சு. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான திங்ஸ் எல்லாம் அதுவே எடுக்க ஆரம்பிச்சது. திரைப்படங்களில் அரசியல் பேசுறதுங்கிறது அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. ஆனால் இப்போ இந்த வாழ்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம், இல்லை 2 பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்கள் பேசுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்திலையும் பேச வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அப்படி ஒரு சூழல் இருக்கா சார்? நிச்சயம் இப்போ தானே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தெரியாது. ஏன்னா இப்போ வந்து செல்ஃபோன் வந்துச்சு இல்லை, நீங்கள் எது நடந்தாலும் இம்மிடியட்டாக அவங்களுடைய பதிவை பார்த்துட்றாங்க, அதுக்கு வந்து மீம்ஸ் போடுறாங்க, அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு போய் வந்து எல்லாருமே வந்து போராடுறாங்க. நிச்சயம் என்னென்னா இது ஒரு ஆக்சுவலாக ஒரு புத்துநோய் மாரி இது. அது வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மைண்டில் எல்லாத்தையுமே. ஒருத்தனை வந்து நீ கீழே இருக்கிறன்னா அவன் எத்தும் போய் அது வந்து வச்சிட்டாங்க. அதை நம்மளால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்குது. ஆனால் அவன் அந்த துன்பத்தில் போய் மாட்டிக்கினா, டே இது துன்பண்டானா கூட அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இது வந்து உனக்கு மிகப்பெரிய துன்பண்டா, நீ சகா உயிரை போட்டு நீ வந்து வதைக்கிற அவனை வந்து எல்லாத்தையும் சொல்லி, நீ கீழே இருக்கிற மதம் ஜாதிக்கு இது எல்லாத்தையும் சொல்லி அவனை போட்டு வதைக்கிறான். பட் இந்த மதம் ஜாதி, இந்த மொழி அரசியல், இது எல்லாமும் என்னென்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க மைண்டுக்குள்ளே. அது என்னென்னா அதை வந்து இவங்களால் அதை விட்டுட்டு வெளியே வரணுன்னா இந்த பராரி மாரி படங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஒரு நிமிஷம் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக அதை நம்புவாங்க. டே இவ்வளோ நாள் நம்ம வந்து பெரிய துன்பத்தில் மாட்டிக்கின்னு இருந்துக்கிறோம், பட்டு அந்த துன்பத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்னன்னா, ஒன்று அவன் தன்னைத்தானே அழிச்சிக்கணும், அப்படி இல்லையா அவன் போய் ஒரு குளத்தில் குதிச்சு முங்கி ஏஞ்சி வரும்போது ஆமாம் எப்பா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டேன்டா அப்படின்னு. என்னன்னா இங்கே மறுக்கப்படுற விஷயங்கள் தானே நிறைய இருக்குது. ஒரு அடையாளத்தை அழிச்சிட்டு நீ இன்னொரு அடையாளத்தை வைக்கிறன்னா அது வந்து பொருளாதாரம் இந்தமாரி விஷயங்களுக்கு அது வந்து சாத்தியம். ஆனால் ரெண்டுமே வந்து கூலி இருக்கிற சமூகத்தினுடைய அடையாளத்தை நீ அழிச்சிட்டு உன்னான அழிச்சிட்டு வரும்போது அந்த கதைகள் தான் இங்கே சொல்ல வேண்டிய கதைகளாக இருக்குது எனக்கு. அதுதான் இன்னுமே இங்கே வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் இருக்கிற எங்கே போர் நடந்தாலும்
எங்கே வந்து வன்முறைகள் நடந்தாலும் அதை வந்து மறுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச இடத்துக்கு அவங்க போய்க்கலாம், பிடிச்ச இடத்துக்கு வந்துக்கலாம் எல்லாமே. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு உயிர் வந்து உருவாகுது. அது உருவாகி அது மைக்ரோட்டாய் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் இது எல்லாமே அவன் மண்டைக்குள்ளே வந்து ஏற்றுறாங்க. ஜாதி மதம் மொழி கிளி எல்லாத்தையும் ஏற்றி. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. அது என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயந்தான், ஒரு கலைஞன் என்றவனுக்கு வந்து மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கும் அவனுக்கு. எனக்கு வந்து மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குது. நான் வளர்ந்த சூழல், நான் வந்து ரொம்ப தெளிவாக தான் வந்தேன் சினிமாவுக்கு. நான் யாருக்கிட்ட சேரணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் வந்து ராஜமுருகன் கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருந்தேன். நம்ம போய் அவர்கிட்ட தான் சேரணும் ஆரம்பத்தில். ஏன்னா என்னை அவர் வந்து சகா மனுஷனாக மதிக்கிறாரு. என்னை வந்து ஒரு துணை இயக்குனர் மாரியே பார்க்கல. என்னை வந்து கூட பிறந்த சகோதரனாக பார்க்குறாரு, தோழராக பார்க்குறாரு, எனக்கு சம உரிமை அளிக்கிறாருன்றதுல வந்து அதில் தெளிவாக இருந்தேன். அதனால் வந்து ஏன்னா அவர் எனக்கு வந்து அந்த பாடத்தை தான் கொடுத்தாரு. நான் அந்த பாடத்தை கற்றுக்கின்னு தான் சினிமாவுக்கே வந்தேன். நம்ம போய் காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கிடணும், காரு வாங்கிடணும், அந்த இதுவே கிடையாது. இந்த படம் எடுக்கும்போது கூட ஜாலியாக தான் இருப்போம் நாங்கள். எங்களுக்கு அந்த ஐடியாலஜியே கிடையாது. எனக்கு என்னென்னா நான் என்ன அரசியல் சொல்ல வரணும், இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நான் ஒரு அறத்தை வந்து நான் பார்த்த அறத்தை வந்து சொல்ல வரேன் அவங்களுக்கு. அந்த அறத்தை அவங்க வந்து ஏற்றுக்காத்தும் அது மக்களுடைய விருப்பம். இல்லைப்பா இவர் சொல்கிற விஷயம் நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க 150 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து தேட்டருக்கு வராங்க. இந்த வாழ்வியல் சார்ந்த படங்கள் வரும்போது உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. மக்கள் அவங்களுடைய உணவு என்ன அப்படிங்கிறது அவசியம். ஆனால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின இளைஞனை காட்டும்போது அவனுக்கு விருப்பமான ஒரு உணவாக மாட்டு இறைச்சியோ பன்றி இறைச்சியோ இருக்கிறத காட்டுறாங்க. தொடர்ந்து அதை காட்டுறாங்க. பராரிலும் அது இருக்குது. அது காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அது காட்டணுங்கிறது தேவை இருக்கா? அதுதானாங்க அவன் உணவு. காலங்காலமாக அதுதானே சாப்பிட்டுங்கிறான். அதை ஏன் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவனுக்கு என்ன பிடிச்ச உணவு, தயிர் சாதம் பிடிக்கிறவனுக்கு தயிர் சாதம் சாப்பிட்றான். ஆமாம், அதேமாரி வந்து மாட்டுக்கறி பிடிக்கிறவனுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றான். அவனுக்கு வந்து பாஸ்தா பிடிச்சா அதை சாப்பிட்றான். யாருக்கு என்ன உணவு பிடிக்குது. அப்புறம் இன்னொன்று இவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த சமூகம் தான் சாப்பிட்ணும், இந்த சமூகம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க போய். நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஆக்சுவலாக பீஃப் பிரியாணின்னு ஒன்று இருக்கும். இங்கே எவன்லாம் அந்த பீஃப் பிரியாணிக்கு எதிராக இருக்கிறானோ அவன் முழுக்க அந்த கடைக்குள்ளே இருப்பான், சாப்பிடுவான். நான் என்னன்றேன், ஒரு உணவில் எதுக்கு நீங்கள் வந்து அரசியல் திணிக்கிறீங்க? அவனுக்கு கஞ்சி பிடிச்சிச்சுன்னா கஞ்சி குடிக்கிறான், அவனுக்கு கருவாடை பிடிச்சிச்சுன்னா கருவாடை சாப்பிட்றான். இதெல்லாம் ஏன் அரசியல் ஆக்குறாங்கன்றதான் இந்த பராரி வந்து சொல்லுது. ஏன் எல்லாத்துக்குமே நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க? அவங்க வாழ்க்கை யாருக்கு எந்த துன்பமும் இல்லாமல் இந்த பூமிக்கு வர்றதே நம்ம எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஒரு விருந்தினர்களாக தான் வரணும். வந்து இந்த பூமிக்கும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த நாடும் இந்த மண்ணும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. சரிங்களா? இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணும், எங்கே தூங்கணும், எங்கே போகணும் வரணுமோ அதை மட்டும் இருந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காம, இயற்கைக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நல்லது பண்ணிட்டு போனாலே போதும். தனிநபராக வாழ விடுங்க. ஆமாம், அவங்கள வந்து உள்ளே எடுத்து அந்த அரசியல் பண்ணியோ, அரசியலுக்குள்ளே எங்களை தலையிட வைக்காதீங்கடா அப்படிங்கிறீங்க. அது ஆக்சுவலாக வந்து தேவையில்லைன்றேன். ஏன் இது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும் அவங்களுக்கு வந்து என்ன வேணும், யார் வேணும், என்ன அதேமாரி என்ன படைப்பு வேணும்ன்றது அவங்களுக்கு எல்லாமும் அவங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும். அதனால் அவங்கள போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அவங்கள போட்டு வந்து உதைக்காதீங்கன்றது தானே. நம்ம கல்வி இதுக்கான சரியான தீர்வாக இருக்கும்னு நினச்சது உண்டானா? கல்விங்கிற ஒரு விஷயம் ஒரு தனியவர் அவனுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறிவு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கல்விங்கிற ஒரு விஷயம். எனக்கு அதில் வந்து சின்ன மாற்று கருத்து இருக்குது. இந்த வந்து கல்வி முறையில் வந்து என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து படிக்க விட்டுருங்கன்றது தான் எனக்கு. இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்க வந்து அங்கே வந்து 8வது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது. அவன் தான் வாழ்க்கைக்கு எப்படி வாழணுமோ அதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. 8வது வரைக்குமே அவனுக்கு வந்து மலையேற சொல்லி கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து சமைக்க கற்றுக் கொடுக்குறாங்க, அவன் வந்து துணி துவைக்கிறான் அந்த இடத்துலையே. அவனுக்கு கல்வி இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்றது தான் இந்த வாழ்வியல் கல்வி. இந்த சைனாலாம் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்தே ஒரு தனி மனிதனாக அவன் வந்து எப்படி அவனுக்கான உணவை தயாரிச்சுக்கிறான், அவனுக்கான
தனி மனித ஒழுக்கம் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களை தான் முதல்ல அவனுக்கு கல்வியாகவே கற்றுத்தராங்க. அதுக்கப்புறமா பாட புத்தகங்களுக்குள்ளே போகிறாங்க, நீ இன்ஜினியர் ஆகிற, டாக்டர் ஆகிறதுலாம் அது வேற படிப்பு. அவன் குழந்தையிலேருந்து இதுதான் முதல்ல கற்றுக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் வந்து கல்வி வந்து மிக மிக முக்கியம். அது வந்து நம்ம எனக்கு கல்வியும் தேவைப்படுது. ஆமாம், அது ஆக்சுவலாக அடிப்படையான இன்னைக்கு இந்தியாவினுடைய இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சட்டத்தை வந்து ஏற்கனவே அம்பேத்கர் தான். அது எல்லா நாடுமே வியந்து பார்க்குற ஒரு தலைவர். அது நிச்சயம் கல்வி வந்து அவசியம்தான். ஆனால் சொன்ன மாதிரி பராரி அப்படிங்கிறது வட தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேலைக்காக வராங்க. அவங்களோட வேலைகளை ஒரு 3 மாதமோ 4 மாதமோ குறிப்பிட்ட காலத்தை முடிச்சுட்டு திருப்பி போகிறாங்க அப்படிங்கிற மக்கள் பராரி அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போதும் இல்லை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக நடிக்கும்போது சில விஷயங்களை இவங்க சொன்ன மாதிரி தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சுன்னா பராரி அப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்குல்ல, நீங்களுமே சென்னை பேஸ்டான ஒரு பையனாக இருக்கும்போது. இந்த பராரியில் வர அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு கதாபாத்திரத்தாகட்டும், அது கண் கூட நான் பார்த்துருக்கேன். பட் ஒன்றும் அதில் வந்து பார்த்துட்டு இப்படி நடக்குதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிறோம். அது நமக்கு பாதிக்கும். ஒரு 2-3 நாள் ஓடும் இருக்கும்போது, அது பார்க்கும்போது இப்படி கதையாக ஒன்று வருது, நம்ம பண்ணுறோம். வாய்ஸ் அவுட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதான் செய்யும் இருக்கும். அந்த டைமில் நம்ம இருக்கும்போது நம்ம அங்கேயே பேசிடுவோம். அது இயல்பாக ஒரு மனிதனுக்கு வர ஒரு கோபம் தான். ஏன்டா இப்படி பாகுபாடாக இருக்குது அப்படின்ன மாதிரி நம்ம கேட்போம். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. மேபி நம்ம சொல்கிறதுல அவன் மாறலாம், அதோடு போயிடுது. சினிமா அப்படின்னும்போது இது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்லும்போது அது வந்து நிறைய தெளிவு கிடைக்கும். ட்ரெய்லர் டீசரில் தொகுப்பில் பார்க்கும்போது லாரியில் மாம்பழத்தை எட்டி உதைக்கிறது, ஒரு வீட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஓவியம் இருக்கிறது, ட்ரெய்லரினுடைய கடைசி காட்சியாக தண்ணீர் தொட்டியை காட்டுறது, சில கர்நாடக அரசியலமைப்பினுடைய கட்சி கொடிகள் அப்படின்னு பல விஷயங்கள் விஷுவலாக நாங்கள் பார்க்க முடிஞ்சு. விஷுவல் முடிச்சு நம்ம அதுக்குள்ளே போவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த காட்சிகள் பேசக்கூடிய அரசியல் என்னென்ன? முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டேரக்டர் கூட ட்ராவல் பண்ண முடியாது. கமர்ஷியல் படம் பண்ணுறது உங்களுக்கு எந்த வித சென்ஸ்மே தேவையில்லை, ஜஸ்ட் பி எஸ் சினிமாட்டோகிராஃபர், அவ்வளோதான். ஆனால் டெக்னிக்கலி உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக படம் பண்ண டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணால் அவங்களோட ஐடியாலஜிக்கு நீங்கள் அலைன் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கும் அந்த ஐடியாலஜி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். இன்னொன்று, அவங்க சில கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரேமில், இப்படிலாம் கலர்ஸ் இருக்கணும். நம்மள வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. படம் எடுக்கிறதே பெரிய ப்ராசஸ். ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து படம் எடுக்கிறது வந்து அது ஒரு பெரிய வேலை. ஸோ அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போதே நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது, ஓகே நம்ம ஐடியாலஜிக்கு செட் ஆகிறாங்க, நம்மளுக்கு அது நம்மளுக்கும் அது தெரியுன்றதுனால. ஆனால் முழுசாலாம் தெரியாது. ஓரளவுக்கு நானும் சென்னையில் வளர்ந்தோம் தான், எனக்கும் அந்த பாலிடிக்ஸ் ஃபுல்லாக தெரியுது. அப்போ நான் கேட்பேன், இந்த கலர்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த கலருக்கு நிறைய சொல்லுவார். இன்னொன்று, இவர் கூட பழகிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியல் நிறையவே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இவரோட இதுக்கு முன்னாடி நிறைய 2 பொலிட்டிக்கல் படம் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய பொலிட்டிக்கல் படம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த படம் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யார் சைடுமே நிறைய படங்கள் வருது, இப்போ பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ், கேஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி படங்கள் வருது. எல்லாருமே ஒரு சைடு, இந்த சைடு ஒரு பயாஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ரொம்ப விஷயமே இந்த படத்துல பயாஸ் இருக்காது. அப்ப பயாஸ் இல்லாம எப்படி ஒரு படம் பண்ண முடியும்? பயாஸ் இல்லாம யாரால படம் பண்ண முடியும்னா, மனிதனா நேசிக்கணும்னு யாரு சொல்றாங்களோ அவங்களால மட்டும்தான் கண்டிப்பா பண்ண முடியும். அதை தான் பராரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நான் அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போதே, இப்போ நம்ம 4 பேர் 5 பேர் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போதே, இவங்க எல்லாருமே சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் வாழ்கிறாங்க, வசிக்கிறாங்க, வளர்கிறாங்கங்கிறாங்க. நம்மளும் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வரோம். இப்போ அவங்க சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியுது. இந்த சூழல் வந்து சென்னையில் இல்லை நான் பார்க்கல, பட் ஆனால் அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. அது எதனாலண்ணே? நகரங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரியான சூழல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கா, கிராமங்களில் அதிகமாக இருக்கா? என்ன வேறுபாடு? இதுக்கான காரணம் அடிப்படை எங்கே ஆரம்பிக்குது? இல்லை, அது கட்டமைப்பு தான், ஊர் கட்டமைப்பு. நீங்கள் ஊர் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருவாங்க. ஆமாம், வீதியோ, ஆமாம், நீ கீழே மேலேன்னுவாங்க. அப்போ அவன் சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து அவன் மண்டையில் ஏறிடுது. அவன் பிறக்கும் போதே இவங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க, நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது, அந்த ஏரியாவுக்குள்ள இருந்து வரக்கூடாது அப்படின்னு. சென்னை மாரி ஒரு சிட்டிக்குள்ளே அது கிடையாது. ஆமாம், அது அப்புறம் அது சென்னை மாரி ஏரியாவுக்குள்ளே தனித்தனியாக வச்சிடுறாங்க பிரித்து. இந்த ஏரியாக்குன்னா அவங்களுக்கு, இந்த ஏரியாக்குன்னா இவங்களுக்கு வைக்கும்போது அது என்னென்னா, அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ண விஷயந்தான் இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வலங்கை இடங்கைன்னு சொல்லி
ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூகம் வந்து இடங்களையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்போ ஃபிக்ஸ் பண்ணது தான் அது அப்படியே காலங்காலமாக வந்து அந்த ஊருங்க வந்து 2 காட்டுறதுன்றதுல வந்து அதுதான் கிராமத்துக்கும் இங்கக்கும் இருக்குல்ல. அது சென்னையில் ஆரம்ப காலகட்டத்தில் பிளாக் டவுன் ஒயிட் டவுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது இப்போ காலப்போக்கில் அரசியல் சூழல்கள், மக்களுடைய மாற்றம், நீங்கள் சொல்கிற மாதிரி மைக்ரண்ட் அப்படிங்கிற விஷயங்களால இப்போ அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது அண்ணகிட்ட கேட்ட கேள்வி உங்ககிட்ட, ஒளிப்பதிவாளராக தாண்டி ஒரு இயக்குனராக நிறைய காட்சி அமைப்புகள், லாரியில் மாம்பழத்தை எட்டி உதைக்கிறது, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஓவியத்தை ஒரு சுவர் ஓவியமாக வரைகிறது, கர்நாடகாவினுடைய அரசியலில் பேசக்கூடிய வசனங்கள், கட்சி கொடிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த காட்சிகள் பேசக்கூடிய அரசியல் என்ன, குறிப்பாக அந்த கடைசியில் தண்ணி தொட்டி, அது வரைக்கும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கதை சொல்ல முடியாது, அது வந்து சஸ்பென்ஸ். தண்ணி தொட்டி அது எல்லாமும் என்னன்னா ஆக்சுவலாக வந்து பேசிக்கலி ஒரே ஒரு புகைப்படம் வந்து உலகத்தையே பயங்கரமாக உழுக்குச்சு. ஒரு கழுகு வந்து ஒரு குழந்தைய ஆமாம் வந்து கொத்தி சாப்பிட்ற மாரி. பராரியோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கதை சொல்லும். நீங்கள் சொல்கிற அந்த மாம்பழத்தை அவங்க தள்ளி உரத்தாண்டாலும் அது ஒரு அரசியலை பேசும். அந்த கலைஞர் ஃபோட்டோ ஏன் வச்சுக்கிறனாலும் அது ஒரு அரசியலை சொல்லும். பெங்களூரில் ஏன் அந்த கட்சி கொடி வச்சுக்கிறனாலும் ஒரு அரசியல் சொல்லும். என்னென்னா காலையிலேருந்து நம்ம எழுந்திரிச்சு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து அரசியல் நடந்துக்கினே இருக்கும். அது நம்மளுக்கு வந்து தெரியாது. அது வந்து நிஜமாகவே நம்மளுக்கு தெரியாது. நான் இங்கேருந்து கிளம்பி இங்கே வர வரைக்கும் கூட ரோடு குண்டும் குழியுமாக இருக்கும். அதை ஒரு நாள் கூட நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கணும், வேகமாக போயிடணும், அப்போதான் தெரியும். ஆமாம், அப்போ தெரியும் போது ஏன் இங்கே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ஏன் இங்கே இவ்வளோ குண்டும் குழியுமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நம்ம. ஆனால் நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பொலிட்டிக்கல்லே இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய பஞ்சாயத்துகள் நடக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு ஊர் தலைவர்ன்றதுனால நிறைய அந்த பஞ்சாயத்துகள் வந்து ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கும். அப்போ அது வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே அரசியல் படுத்துது. இந்த மாதிரியான கதைகளை தான் நம்ம போய் படமாக எடுக்கணும் அப்படின்னும் போது தான் நெறிப்படுத்துது. ஆமாம், நம்மள அப்புறம் நிறைய வந்து புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய வந்து இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறோம். அப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன், எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறோம், எல்லா கதைகளையும் கேட்குறோம். அப்போ நம்ம படமாக ஒன்று பண்ணும்போது எந்த கதைகள் இங்கே மறுக்கப்படுகிறார்களோ, எந்த மனிதர்கள் இங்கே வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு அரசியலாகவும் ஒரு சமத்துவமாகவும் அவங்கள யார் மறுக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கிறார்களோ அவங்கள பற்றின கதையை தான் எடுக்கணுன்றது வந்து சின்ன வயசுலேயே எப்படி சில பேருக்கு சில விஷயங்கள் மைண்டில் வந்து புகுத்திட்டாங்களோ, எனக்கு சின்ன வயசுலேயே அறமாக தான் நம்ம வந்து படம் எடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு. நான் அது மைக்ரண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி, மக்களினுடைய வாழ்வியல் சூழ்நிலை காரணமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுமே அவங்களுடைய பொருளாதார வாழ்வியல் சூழ்நிலைக்காக நம்மளுடைய தமிழகம் மாதிரி இல்லை அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு வராங்க. அவங்களுமே ஒரு வகையில் பராரிகள் தான், அவங்களுமே இந்த மைக்ரண்ட் பீப்புள் தான். இப்போ அவங்களுக்குமே இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டுட்டு அவங்களுக்குன்னு சில கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அவசியமாக இருக்குது. நிச்சயமாக இருக்குது. ஒரு இல்லை, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு குடும்பமோ அவனுக்கான பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுதான் அவன் அந்த 3 வேளை உணவு வந்து அவன் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் சாப்பிட்ணும். அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. வந்து மாறி 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 யார் வந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, அவனுக்கு ஒரு 2 குழந்தை, அவன் வந்து அவனுக்கான வருமானம் இல்லாத போது இந்த அரசாங்கம் இத்தனை வருஷம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை, அவங்களுக்கு அடிப்படையான உரிமைகளை பண்ணணும் தான் என்னுடைய கருத்து. வடக்கனோ தெற்கனோ யார் இல்லை. இங்கே என்னன்னா ஒரு விஷயங்க நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் எல்லா உயிருமே ஒன்று தான். இங்கே உலகத்தில் அது வந்து புழுவாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், எல்லாமே உயிர். செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், என்னன்னா எல்லாரையும் மனுஷனா மதிங்க, மானுடத்தோடு நடத்துங்க. அவங்க அதேமாரி வந்து இந்த வடக்கன் தெற்கன் கீழே மேலே அப்புறம் வந்து நாடுகள் அவங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஒரே ஒரு உதாரணம் தான், ஜிப்சிக்கு வந்து பெரிய ட்ராவல் பண்ணோம், அது எல்லாருக்கும் வந்து தெரியும். அந்த ட்ராவல் பண்ணும்போது வந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான் உள்ளே போயிட்டோம். நான் இயக்குனர், எங்கள் இயக்குனர், அதுக்கப்புறம் அலெக்ஸ்னு ஒரு தம்பி,
ஏன்னா ட்ராவல் கார்லேயே போயிடும். பெரிய ஒரு இனோவா எடுத்துக்கின்னு போகும்போது வந்து பஞ்சாப் பார்டருக்குள்ளே போயிட்டோம், தூங்கிட்டோம். பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டீங்க? ஆமாம், பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டோம். 6 மணி ஏஞ்சி பார்த்தா ஃபுல்லும் இராணுவம், துப்பாக்கி. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, டைரக்டருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி அவங்க பேசுகிற ஹிந்தி பஞ்சாப்காரனுக்கு தெரியாது. அப்போ அலெக்ஸுக்கு மட்டும்தான் அரைவர இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவன் வந்து இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவன் அந்த ஜென்ரல் அந்த அதிகாரி நிற்கிறான், அவங்கக்கிட்ட வந்து அவன் அழகாக சொல்கிறான், இந்தமாரி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக பெரிய ட்ராவல் பண்ணி வந்துக்கிறோம், இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி வரும்போது தூக்க கழகத்தில் உங்கள் பார்டருக்குள்ளே வந்து வந்துட்டோம். இஸ் த நேஷ்னல் அவார்ட் டைரக்டர் ஜோக்கர் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய சிறந்த இயக்குனர்ன்றான். அது சொல்லும்போது அப்போ ஒரு நல்ல படம் எடுத்து இந்தியாவுடைய சிறந்த இயக்குனர்னும் போது அவங்க வந்து ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்போ நான் தீவிரவாதி இல்லைல்ல அந்த இடத்துல, அவங்ககிட்ட அன்பு இருக்குது இல்லை. இவங்க இந்தியாவை வந்து கட்டமைச்சிக்கிற அரசியல் வேற, ஆனால் மக்கள் கட்டமைச்சிக்கிற அன்பு வேறங்க. அதுதான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. அப்போ அங்கே போகும்போது அந்த மொத்த பேரும் வந்து கட்டி பிடிக்கிறான் என்னை கட்டி பிடிச்சி வந்து அணைக்கும் போது அவன் வந்து என்னுடைய சகோதரன், அவன் வந்து என்னோட சகோதரனாக தான் பார்க்குறான். என்னை வந்து அவன் ஒரு தீவிரவாதியாகவே பார்க்கலையே. எங்களை எல்லாரையும் கட்டி பிடிச்சி எனக்கான வழியை சொல்லி கொடுக்குறான். எனக்கான வழி வந்து இங்கேருந்து உள்ளே போயிட்டு உள்ளே போங்க, ஏன் என்னை இட்டும் போய் வந்து பாகிஸ்தான் உள்ளே போட்டிருக்கலாமா, குண்டு வைக்க வந்துட்டாங்க என்னன்னு சொல்லியிருக்கலாமே. அதுதான் சொல்கிறேன், அந்த அன்பும் அந்த அறமும் மக்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். அந்த அரசியல் வந்து அதை எப்போதுமே வந்து சீர்குலைக்க நினைக்கும். ஆனால் இந்த பராரி அதுக்கான ஒரு விடையை வந்து சொல்லுன்ட்டு நான் வந்து தீர்க்கமாக நம்புகிறேன். அதுதான் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு தனி மனிதனா அறம் அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியம் இந்த அரசியல் சூழல்களை தாண்டி அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த இன்டர்வியூ, அந்த கான்வர்சேஷனை எனக்கு மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷனாக மாற்றி கொடுத்தீங்க. உங்கள் எல்லாத்தோட கூட்டு முயற்சி கண்டிப்பாக பராரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு நல்ல கதைகள், வாழ்வியல் சார்ந்த பல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே நக்கீரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில்.